இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அநேகருக்கு பெரிய விருப்பம் இருக்கும். நான் பெரியவனாய் மாற வேண்டும், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும், அதற்காக நான் அதிகமாய் உழைக்க வேண்டும் என்று அநேகர் விரும்புவார்கள். ஆனாலும் சில பேருக்கு அந்த விருப்பம் நிறைவேறுவதில்லை. குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு, தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு இந்த ஆசைகள், விருப்பங்கள் நிறைவேறுவது ரொம்ப கடினமாகவே இருக்கும். காரணம் என்னவென்றால், சத்ருவானவன் அவர்களுடைய பலனை வஞ்சித்து கொள்ளுகிறான். கையிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் சத்ருவானவனுடைய கரம் வைக்கப்படுகிறதுனால ஒரு மேன்மை அடையாதபடிக்கு, வளர்ச்சி அடையாதபடிக்கு, உயர்ந்தவனாய் ஆக முடியாதபடிக்கு ஒரு தடை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த தடைகளை எல்லாம் மாற்றி உன்னை நான் மேன்மையாய், உன்னை நான் உயர்த்தி வைப்பேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், 2 யோவான் 1:8 இவ்வாறாக சொல்லுகிறது, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல். இன்றைக்கு அநேகர் பலனை இழந்து போய் நிற்கிறார்கள். நாம் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், அதில் ஒரு முன்னேற்றம் இல்லாதபடிக்கு பலன் இழந்து போய் நிற்கக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். வேலை செய்து கடனை அடைக்கலாம் அல்லது வேறு காரியத்தை செய்யலாம் என்று ஒரு சின்ன தொழிலை தொடங்கி இருப்பார்கள். ஆனால் அந்த தொழிலில் நஷ்டம் வந்து கொண்டு இருக்கிறது. ஓடக்கூடிய முதலை கூட எடுக்க முடியாதபடிக்கு அது நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் தேவனிடத்தில் போய் கேட்டுத்தானே இந்த தொழிலை ஆரம்பித்தேன், ஆனால் என்னுடைய தொழிலில் ஒரு வளர்ச்சி இல்லையே, ஒரு பலன் கொடுக்கவில்லையே, என் விவசாயத்தில் ஒரு பலன் கொடுக்கவில்லையே, என்னுடைய தோட்டத்தில் ஒரு பலனை கொடுக்கலையே, என்ன காரணம்? ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ? அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரிடத்தில் கேட்டுத்தானே இந்த காரியங்களை எல்லாம் செய்தேன், அவர் என்னை மறந்து விட்டாரோ என்று சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கு அநேகர் தேவனை முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? சத்ருவானவன் தேவனை தேடுகிற பிள்ளைகளை வஞ்சித்து அவன் வசம் வைத்து கொண்டிருக்கிறான். நம்முடைய பாவத்தின் நிமித்தமாகவும் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாகவும் நாம் வஞ்சிக்கப்பட்டவர்களாக்கப்படுகிறோம். அதை அவன் பிடித்து வைத்து கொண்டு நம்முடைய பலனை அவன் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குண்டான பலன் உனக்கு நான் தருவேன். அது எந்த சத்ரு கொடுக்க நின்றாலும் அவனால் அதை நிறைவேற்ற முடியாது. நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய பலனை நீ பெற்றுக்கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் பூரண பலனை பெற முடியாமல் இழந்து போய் நிற்கிறார்களோ அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்ருவுக்கு நீ எச்சரிக்கையாயிரு. எப்பொழுது வேண்டுமானாலும் அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிற சத்ரு எப்பொழுது உன்னை கவ்வி பிடிக்கலாம், எப்பொழுது உன்னுடைய பலனை அபகரிக்கலாம், எப்பொழுது உனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம், எப்பொழுது உனக்கு பலவீனத்தை கொண்டு வந்து போடலாம், எப்பொழுது உனக்கு போராட்டத்தை கொண்டு வந்து போடலாம், பிரச்சனையை கொண்டு வந்து போடலாம் என்று எதிர்பார்த்து உன்னையே வட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய சத்ருவுக்கு முன்பாக நீ எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எச்சரிப்பின் சத்தமாய் சத்ருவிடத்திலிருந்து நீ தப்பித்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து காத்திரு. அவருடைய வேதத்தை படித்து கொண்டே இரு, நீ ஜபித்து கொண்டே இரு, அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து கொண்டு இரு. ஆண்டவரை முறுமுறுக்காத, கலகம் செய்யாத, இருமாப்பாய் இருக்காத, ஆண்டவரை தூஷிக்காத. அவர் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த
கைக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு கவலைகளை எங்கு வைத்திருக்கிறோம்? மனிதனிடத்திலும் வேறு நபரிடத்திலும் நண்பர்களிடத்திலும் கவலைகளை வைத்து கொண்டு என்னுடைய கவலையினால் நான் என்னுடைய பலனையும் என்னுடைய சுகத்தையும் இழந்து போய் நிற்கிற ஒரு தருணத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், யாரிடமும் போகாத என் சமூகத்தில் வந்து காத்திரு, உனக்குண்டான நன்மைகளை மேன்மைகளை நான் உனக்கு கட்டளை இடுவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து அவருடைய வழியை நாம் பின்பற்றி நடப்போமே ஆனால் நாம் இழந்து போனவைகளை எல்லாம் நாம் திரும்ப பெற்றுக் கொள்ளுவோம். அவர் நமக்கு தருவார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறதுனால நானே என் வாசல் என்று சொன்னவர் நம்மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் எதையும் இழந்து போக மாட்டான். நன்மையானதை புசிக்கக்கூடிய கனிகளை நமக்கு தந்து அனுதினமும் நம்மை போஷித்து வழி நடத்துகிற தெய்வத்தை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த தெய்வம் தான் சொல்லுகிறது, பிசாசுக்கு நீ எச்சரிக்கையாயிரு, உன்னுடைய பலனை இழந்து போக பண்ணக்கூடிய சத்துரு, பூரண பலனை தர முடியாமல் உன்னை வஞ்சிக்கிற சத்துருவுக்கு முன்பாக நீ எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை தந்திருக்கீங்க. ஆண்டவரே, பூரண பலன் எங்களை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஒரு அழகான எச்சரிப்பின் வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அநேக பலன் இழந்து போயிட்டு ஆண்டவரே, நாங்கள் பூரண பலனை பெறும்படிக்கு எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். ஆனாலும் சத்ருவானவன் எங்களை அந்த பூரண பலனை பெற முடியாதபடிக்கு, அந்த ஓட்டத்துக்கு நேரே ஓட முடியாதபடிக்கு பல தடைகளை கொண்டு வந்து போடுவதனால் நாங்கள் சோர்ந்து போய் காணப்படுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடமெல்லாமோ போய் எங்களுடைய காரியங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னதை கேட்டு ஆண்டவரே, நாங்கள் இனி மனம் திரும்பி உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய கவலைகளை இறக்கி வைக்கக்கூடியவர்களாய் நாங்கள் இனி வரும் நாட்களில் அந்த பூரண பலனை பெறும்படி தேவன் அந்த கிருபையை இந்த குடும்பங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்கள் பூரண பலனை பெறும்படிக்கு தேவன் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக தேவைகள் உண்டாண்டவரே, எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.